சியர்ஸ்டா. என்ன உசுர் இருக்கு? தம்பி தம்பி சுஷு, இந்த தம்பி உடம்புல உயிர் இருக்க விஷயம் தெரியாம அண்ணாச்சி அவங்க கொண்டு வந்தாங்களே. தம்பி தம்பி, உயிர் இருக்க விஷயத்த உடனே அவங்கள்ட்ட சொல்லணும். இந்த அண்ணாச்சி ஆளுங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரி, இந்த பக்கம் போய் பார்ப்போம். டேய், நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம்டா. என்னடா தப்பு? இந்த பாண்டி பைய உடம்புல உசுறு இருக்கான்னு நூலை வச்சு பார்த்துருக்கணும்டா. எதுக்குடா நூலை வச்சு பார்க்கணும்? கத்தி குத்துல அவன் செத்தானா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? கத்தியால குத்திருக்காங்களா? ஏய், அவன் செத்தா என்ன சாகாட்டினா என்ன? ஒருவேளை கத்தி குத்துல அவன் சாகாம இருந்தா கூட புதைச்சதுக்கு அப்புறம் மூச்சு முட்டி சாக போறான். அடப்பாவிகளா, ஒரு ஆளை உயிரோட புதைக்க நினைக்கிறாங்களே. என்ன பண்றது? மாட்டினா கொலைகேஸ் நம்ம மேல வந்துருமே. டேய், நான் அண்ணாச்சிக்கு ஃபோன் பண்ணி பாண்டிய புதைச்சிட்டோம்னு சொல்லிடுறேன். சொல்லிடு. தம்பி 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 தம்பி, சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. கொஞ்சம் 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 இருப்பா. இப்ப எடுத்து வரேன். இந்த தம்பி, இந்த தம்பி, தண்ணி குடி. வாய் தர. இன்னும் கொஞ்சம் குடிப்பா. தம்பி 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 தம்பி, சத்தம் போடாதீங்க தம்பி. கொஞ்சம் அமைதியா இருக்கு தம்பி. தம்பி தம்பி, கொஞ்சம் அமைதியா இருக்கு தம்பி. வா வா வா, எந்திரி எந்திரி, வா போலாம், வா தம்பி வா. பார்த்து தம்பி. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்க தம்பி, கொஞ்சம் பொறுத்துக்க. முடியல. கொஞ்சம் பொறுத்துக்க தம்பி. இப்படி இப்படி உட்காரு. பாத தம்பி. இல்ல, மெதுவா மெதுவா மெதுவா.
அண்ணாச்சி சொல்ல. பாண்டி புதைச்ச இடத்த யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நல்லபடியா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருங்களேன். சரிங்க அண்ணாச்சி. டேய், அண்ணாச்சி நம்மளை வீட்டுக்கு வர சொல்றாரா? பாண்டிய புதைச்சதுக்கு பெருசா சன்மானம் தர போறாரு போல. அப்படியா? ஏய், சீக்கிரமா சரக்கு அடிச்சு முடிங்கடா. டேய், குடிடா. ஏய், வாங்கடா. என்னடா குழி தோண்டிருப்பானா? சீக்கிரம் அவனை புதைக்கணும்டா. டேய், எங்கடா அவனை காணா? தெரியலண்ணே. டேய், வாடா இங்க. என்னங்கய்யா? டேய், உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குழி தோண்ட சொன்னமே தோண்டிட்டியா? டேய், என்னல முழிக்கிற? பதில சொல்லுல. ஐயா, தோண்டி மூடிட்டேயா. என்னது? தோண்டி மூடிட்டியா? உன்னை தோண்ட தானே சொன்னோம். நீ ஏன் குழிய மூடின? ஐயா, உங்களுக்கு சிரமம்னு சொல்லி நானே பணத்தை போட்டு மூடிட்டேயா. டேய், போதையில நல்ல வேலை பண்ணிருக்கடா. எங்களுக்கு வேலை மிச்சம். மச்சான், எதுக்கும் புதைச்ச இடத்த ஒரு தடவை பாத்துடலாம்டா. டேய், பணத்தை எங்க போச்சா? வாங்கய்யா, காட்டு. காட்டு. வா. ஐயா, இதான்யா. டேய், எங்கடா போச்சிருக்க? இங்கதான் போச்சேன். நீங்க கொண்டு வந்த பணத்தை என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? ஐயா, யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல, அதுதான் மட்டம் பண்ணி வச்சிருக்கேன். நீ நல்ல வேலை பார்த்தல. அண்ணே, ஏதாவது கவனிக்கிறேன். இந்த விஷயம் உன்னை எங்களை இந்த ஊருக்குள்ள வேற யாருக்காவது தெரிஞ்சது சும்மா விட மாட்டோம். உன்னை இதுக்கு பக்கத்திலே குழி தோண்டி போச்சிருவோம். என்னண்ணே ஆமா. நீங்க அப்படிலாம் செய்வேனா? டேய், அந்த துட்டக்குள்ள. இந்த படி. ஏய், வாங்கல, அண்ணாச்சியை பார்க்க போலாம். வாங்க. வாங்க போலாம். வாடா. என்னாச்சு? மை காட், வயித்துல இவ்வளவு பெரிய காயமா? எப்படியாச்சு? சொல்லுங்க சார், வயித்துல காயம் எப்படியாச்சு? ஐயா, அண்ணாச்சி ஆளுங்க இந்த தம்பியை கொல்ல பார்த்தாங்க ஐயா. அட்டெம்ப்ட் டு மர்டரா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லையா. முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஐயா ஐயா ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. இந்த உசுறு ரொம்ப நேரமா ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்ந்தே ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கு ஐயா. அதான் அந்த சாமியே தம்பி உடம்புல இருந்து உசுரை பிரிய விடாம காத்துக்கிட்டு இருக்கு ஐயா. அந்த உசுரை போலீஸ் அது இதுன்னு சொல்லி நீங்க பிரிச்சாதீங்க ஐயா. இது வாழ வேண்டிய பிள்ளை ஐயா. எப்படியாவது இங்க பொழைக்க வச்சிருக்க சாமி. நர்ஸ், டாக்டர், பேஷண்ட்டுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். குயிக், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், சீக்கிரம். டாக்டர் டாக்டர், எஸ், அந்த தம்பி பொழைச்சிருச்சா?
பேஷண்ட் வயித்துல கத்தி ஆழமா இறங்குனதுனால குறைஞ்சது 1 மாசமாவது பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். அவரால எங்கேயும் போக முடியாது. அந்த தம்பி இப்ப நான் பார்க்கலாமா? மயக்கத்துல இருக்காரு. மயக்க தெளிஞ்சோன்ன நீங்க போய் பார்க்கலாம். இந்தாங்க தம்பி, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க தம்பி. பாண்டி, எல்லாரும் செத்துதான் சுடுகாட்டுக்கு வருவாங்க. ஆனா நீ சுடுகாட்டுக்கு வந்துதான் புடைச்சிருக்க. உனக்கு ஆயுசு கெட்டிப்பா. உன்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. பாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். வலி ஏதாவது இருக்கா? லேசா வலிக்குது. ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியாச்சுல? பண்ணிட்டாங்க டாக்டர். ஒன்னும் கவலைப்படாதீங்க. காயம் 80% ஆறிடுச்சு. பேலன்ஸும் சீக்கிரம் ஆறிடும். நீங்க இன்னைக்கு கூட டிஸ்சார்ஜ் ஆகலாம். சரி டாக்டர், ரொம்ப நன்றி. ஓகே, டேக் கேர். வாங்க. என்ன பாண்டி, கிளம்பியாச்சா? ஆமா டாக்டர், நான் இப்ப உசுரோட இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றியை எனக்கு சொல்லாதீங்க. இதோ இவருக்கு சொல்லுங்க. இவரு மட்டும் உங்களை காப்பாத்தி சரியான நேரத்துக்கு கொண்டு வரலனா உங்களை நான் மட்டும் இல்ல, அந்த கடவுள் கூட காப்பாத்திருக்க முடியாது. அண்ணா, ஐயோ தம்பி, என்ன பத்தி ஏன் பார்க்க போற? இல்லைண்ணா, நீங்க எனக்கு மறுஜென்மம் கொடுத்துருக்கீங்க. நீங்க எனக்கு பண்ண உதவிய நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன்னு. சரி பாண்டி, அப்ப நீங்க கிளம்பலாம். பாண்டி, இப்ப நீ எங்க போற? நான் என் குடும்பத்தை போய் பார்க்க போறேன்னு. என் முத்தழகு எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. அவளை போய் பார்க்க போறேன்னு. முத்தழக கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்புறம் என் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். நல்லது பாண்டி. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கப்பா. அண்ணாச்சி ஆளுங்க நீ இறந்து போயிட்டதான் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் மட்டும் பற்றாதப்பா. அவங்க கண்ணில் பட்ட உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. தெரியும்ண்ணா, நான் இப்ப வம்ப தேடி போற பழைய பாண்டி இல்ல, பாசத்தை தேடி போற புது பாண்டி. காலம் என்ன நிறைய மாத்திருச்சுன்னு. நான் அண்ணாச்சி கண்ணில் படாத மாதிரி நடந்துப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி பாண்டி, நான் வரேன்னு. சரிப்பா, பார்த்து போ. அண்ணா, சொல்லுப்பா. இந்த வண்டி ஐயாபுரம் போகுதா? ஆமாம்மா, அங்கதான் போகுது. சரி, நான் அங்க விட்டுற முடியுமா? சரி போயிரு. அண்ணா, அப்படியே ஓரமா நிறுத்திக்கோங்கண்ணே. அங்கதான் வீடு. சரிப்பா.
நன்றிண்ணே. சரி வரம்பா. வாங்கண்ணே. மா தாயே, கடவுளே, இது வரைக்கும் உன்னை நான் கும்பிட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, உன்னை கும்பிடணும்னு தோணுச்சு. வீடு அடிச்சு திருந்தாதவன இந்த ஊர் அடிச்சு திருத்தோன்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல சரியா போச்சு. நான் பண்ணாத தப்புக்கு ஜெயில பார்த்து நிறைய சங்கடத்தை அனுபவிச்சிட்டேன். இந்த உலகம் எனக்கு நிறைய பாடத்தை கத்து கொடுத்துருச்சு. ஒருத்தனுக்கு குடும்பமும் காதலும் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிய வச்சிருச்சு. நான் கத்தி குத்து வாங்கி ஆஸ்பத்திரியில இருந்த அந்த ஒரு மாசம்தான் முத்தழகு என் மேல எவ்வளவு காதல் வச்சிருந்தான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லைன்னா கூட அபி கண்டிப்பா சஞ்சீவுக்கும் முத்தழகுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எங்க இருக்கேன்னு தெரியாட்டி கூட முத்தழகு எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டேன். இனி நான் என் வாழ்க்கையில எந்த தப்புமே பண்ண போறதில்ல. நான் திருந்தி முத்தழக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலான் இருக்கேன். அம்மா, அதுக்கு நீதான் துணை இருக்கணும். என்னாச்சு ஆளுங்க? நீ இறந்து போயிட்டதா தான் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் மட்டும் பற்றாதப்பா. அவனை கேளுங்களா? இந்தாண்ணா. ஏய், இந்த பக்கம் ஸ்கூட்டில எவனாவது பொண்ணை கூட்டிட்டு போனானா? இல்லண்ணா, நான் பார்க்கல. ஏய், நம்ம ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான்டா. ஏறா வண்டியில. சரிண்ணா. ஏறா வண்டியா. ஏறா ஏறா. அண்ணா, என்ன வண்டி? சீக்கிரம் ஏறு. போ போ போ. ஏறா. என்னல ராஜே, வாங்கண்ணே. நல்லா இருக்கேல? நல்லா இருக்கண்ணே. ரெண்டு டீயை போடுறேன். சரிண்ணா, போட்டுருவோம்ண்ணா. போண்டா எடுத்துக்கங்க. வாரம் மச்சான், நீர் எடுத்துக்கிறோம். வாரம். அண்ணா, அண்ணா, என்னல? ஒரு டீண்ணே. மச்சான், உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் அடிச்சியா? எல்லாத்தையும் கொடுத்துட்டியா? எல்லாருக்கும் கொடுத்துட்டாப்பா. நான் நம்ம ரங்கராஜ் வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டியா கிடக்கு.